தஞ்சை அரசு மருத்துவமனையினுடைய பிரசவ வார்டு பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. மின்கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல்களும் தெரிவிக்கின்றன. தற்பொழுது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன என்பதை விவரிக்க இணைகிறார் செய்தியாளர் சையத் மௌலானா. சையத், இப்ப அங்க மருத்துவமனை வளாகத்தில் நிலவக்கூடிய சூழல் என்ன? மின்கசிவு தான் காரணம்னு முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? தஞ்சை ராசாம்ராசார் மருத்துவமனை. இந்த மருத்துவமனைக்கு தஞ்சை மட்டுமல்லாது தஞ்சை, திருவாரூர், நாகை, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்க நோயாளிகள் இங்க சிகிச்சை பெற்று வருகிறார்கள். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் தஞ்சை ராசாம்ராசார் போர்க்கால பிரிவில் ஏசி பிரிவில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதால் புகை மண்டலமாக காட்சியளித்த நிலையில் போர்க்கால வார்டில் இருந்த கர்ப்பிணி பெண்கள் அவசரமாக வேறு ஒரு பிரிவுக்கு மாற்றப்பட்டனர். தஞ்சை ராசாம்ராசார் மருத்துவமனை என்பது ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை. தஞ்சை முக்கியமான மருத்துவமனையாக திகழ்கிறது. இந்த மருத்துவமனையில தான் 500க்கும் 1000க்கும் மேற்பட்டோர் இங்கு தினந்தோறும் சிகிச்சை பெற்று வருகிறார். அதே போன்று குழந்தைகள் சிகிச்சை பிரிவில் தற்போது இந்த கர்ப்பிணிகள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக முழுவதுமாகவே அந்த கட்டிடம் முழுவதுமாக ஒரு புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. இதனால் உள்ளே இருந்த கர்ப்பிணிகள் உடன் இருந்த உறவினர்கள், அதே போன்று மருத்துவர்கள், செவிலியர்கள் அனைவருக்குமே மூச்சு திறனால ஏற்பட்டு அவர்கள் மிகுந்த சிரமத்துக்கு உண்டானாலும் உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக இங்க இருந்த அனைத்து உள்ளே சென்று அந்த உள்ளே இருந்த புகைகளை எல்லாம் வெளியே எடுத்து விட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக அவங்க உள்ளே இருந்த நோயாளிகளையும் அதே கர்ப்பிணிகளையும் அவர்கள் ஒவ்வொருத்தராக வெளியே கொண்டு வந்தனர். இருந்த போதும் அந்த புகை மூட்டம் என்பது இன்னும் சற்றுக்கு ஓயவே இல்லை. இதனால் சம்பவ இடத்தில் தற்போது இருக்கக்கூடிய இடத்துல மருத்துவர்கள், அதே போன்று 108 ஆம்புலன்ஸில் உள்ளவர்கள், அதே போன்று இங்க இருக்கக்கூடிய அனைவரும் பொதுமக்களுமே அவர்கள் உதவி செய்து உள்ள இருக்கக்கூடிய கர்ப்பிணியை ஒவ்வொருத்தையும் தற்போது அவர்கள் அனைத்தையுமே ஒவ்வொருத்தர்களாக ஸ்ட்ரெச்சரில் வைத்து அவர்களை நம்ம அந்த காட்சிகளை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த ஒரு அரசு மருத்துவமனையோ ஒரு பரபரப்பாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த மருத்துவர்களும் சரி, செவிலியருக்கும் மூச்சு திறனால் ஏற்பட்டிருக்கு. அதே போன்று கர்ப்பிணி பெண்களுக்கும் மூச்சு திறனால் ஏற்பட்டிருந்தால் அது பொதுமக்கள் உறவினர்களும் தற்போது பதத்துடன் காணப்படுகின்றனர். ஏன்னு சொன்னா கர்ப்பிணிக்கு இந்த போது ஒரு மூச்சு திறனால் ஏற்படுகிறது. இரண்டாவது தீ விபத்து ஏற்பட்டதன் காரணமாக தஞ்சை ராஜாமராசார் ஒரு பரபரப்பாக காணப்படுகிறது. இதன் காரணமாக தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியா பங்கஜம், அதே போன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இருவரும் தற்போது சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு செய்து வருகிறார்கள். ஏனென்று சொன்னால் இது பிரசவ வார்டு என்பதால் மாற்று ஏற்பாடெல்லாம் உடனடியாக செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆக்சிஜன் மற்றும் மற்ற கருவிகள்லாம் இருக்கக்கூடிய படுக்கை இருந்தால் மட்டுமே செய்ய முடியும். அதனால் அருகில் இருக்கக்கூடிய ஒரு வார்டில் தற்போது இந்த ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களாக வைக்கப்பட்டு அவர்களுக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இருந்த போதும் தற்போது தஞ்சை ராசாமராசார் மருத்துவமனை ஒரு பரபரப்பாக காணப்படுகிறது. கள விவரங்களுக்கு நன்றி சையத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.